ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது, நீங்கள் புதுசாக சாமந்தி செடி வாங்கினா கவரில் வாங்கினாலோ தொட்டியில் வாங்கினா கூட நீங்கள் எப்படி மண் போட்டு நடணும், பாட்டி மிக்ஸ் எப்படி இருக்கணும், அதே சமயத்தில் சீக்கிரமாக வளர்கிறது எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சாமந்தி செடி பாருங்கள், இது வந்து ஒயிட் கலரு. இப்போ காமிச்ச ஒயிட் கலரு இதே செடி தான், இந்த வகை தான். ஏன்னா சாமந்திலே ஒயிட் கலர்லேயே எத்தனை வகை இருக்குது. ஒரு கலர் பார்க்கும்போது பூ பூக்கிற விதம் அதெல்லாம் இருக்குது. ஏற்கனவே நம்ம வந்து வெந்தயம் கலரில் ஒரு மஞ்சள் கலரை வந்து சாமந்தி காட்டுவோமே, அதாவது இப்போ வாங்கிறது லேட்டஸ்ட்டாக வெந்தயம் கலரில் தேன் கலரில் அந்த பூ வேறு மாதிரி இருக்கும். அப்படி இது சூப்பராக இருக்கும். இந்த பூவெல்லாம் சீக்கிரமாகவே நல்லா வளரும். இந்த செடி வந்து இதே தான். இதில் கவரில் ஒரு செடி இருக்குது. இது வாங்கும்போதே ஒவ்வொரு செடி தான் இந்த பாட்டிலே இருந்தது. இத்தனைக்கும் அந்த கார்டனில் வந்து அந்த பெரிய செடி 2 செடி 3 செடி இருக்குமே, அந்த அளவு காசே தான் வாங்கினாங்க என்கிட்ட. சொல்கிறேன், சில செடிங்கள்லாம் அப்போ கிடைக்க மாட்டேங்குது அப்படிலாம் சொல்லுவாங்க கேட்டால். சரி, நீ நம்ம சும்மா போக முடியாது சொல்லிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு செடின்ற போல். இப்போ நம்ம வந்து இது எப்படி வளர்க்குறதுன்னா, ஏற்கனவே சாமந்தி செடி, அதாவது மெரூன் கலர் காமிச்சிருப்பேன் வீடியோஸில், ஒரு சின்ன கன்று மொட்டை இருந்தது. கொக்கோ பீட்டு மணல் போல் கலந்து நான் நட்டிருப்பேன். அந்த செடி நல்லா வளருது. அதாவது கொக்கோ பீட் பாருங்கள், நல்லா தண்ணியில் போட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா இது போல் நல்லா தண்ணியில் போட்டு அலசிட்டு நல்லா பிழிஞ்சிட்டு, காய வைக்கலாம் தேவையில்லை. நான் காய வைக்கிறதெல்லாம் இல்லை, அப்படியே தான் நட்டுறது சொல்கிறேன். ஏன்னா கொக்கோ பீட் வந்து நல்லா அலசிட்டு 2 வாட்டி 3 வாட்டி, சப்போஸ் மணல் கொஞ்சமாக கலந்துட்டு கொக்கோ பீட்டோட நீங்கள் நட்டிடலாம். இந்த பாட்டை விட இந்த பாட் கொஞ்சம் பெருசு. இது போல் சைஸில் கூட நீங்கள் மாற்றி வச்சுக்கலாம் கொக்கோ பீட் போட்டு. ஏன்னா இதை நம்ம எடுக்கும்போது பிளான்ட்டு பாதி மண் எடுத்துடுவோம், அதனால சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்பத்துக்கு கொஞ்சம் நாள் ஆகும். நம்ம சின்ன தொட்டிலேயே நம்ம ஃபஸ்ட்டு வர வச்சு அதுக்கப்புறமா நம்ம பெரிய பாட்டு மாற்றிக்கலாம். இல்லை எடுத்து 3 கன்று பெரிய பாட்டில் வச்சுக்கலாம். அப்படிலாம் நம்ம பார்க்கணும். ஏன்னா தொட்டி இடம்லாம் மாற்ற வேண்டியதாக இருக்கும். சில டைமில் பெரிய தொட்டியில் வச்சா நம்ம இடம் மாற்றி வைக்க முடியாது, அதுக்கு சொல்கிறேன். அதே போல் கொக்கோ பீட் கூட அதிகமாக பிடிக்காது. மண்ணெல்லாம் நம்ம கலந்து இது போல் தொட்டியில் வளர்க்கும்போது அதுக்கப்புறம் நல்லா வளர வச்சுட்டு நம்ம மாற்றிக்கலாம். பெரிய தொட்டியில் சொல்கிறேன். இந்த ஹைப்ரிட் பிளான்ட்டு கூட நான் காலையில் போய் பார்க்கும்போது சோகமாக தான் இருந்தது. தண்ணி ஊற்றின சரியாயிடுச்சு. திருப்பி வெயில் வந்தது. திருப்பி இப்போ ஈவினிங் போய் பார்க்கும்போது சோகமாக தான் இருக்குது. அதை பற்றி நம்ம ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. மேல் பாகத்தில் மட்டும் பாட்டுக்குள்ளே லைட்டாக தண்ணி ஊற்றி விடுங்க. அப்படி இருந்ததுன்னா ஸ்ப்ரே பண்ணுங்கள். அப்படியே ஊற்றக்கூடாது. நான் இது போல் பாட்டில்ஸில் வந்து மூடி போட்டு பின்னில், அதாவது ஹோல்ஸ் போட்டுருவேன். அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிடுவேன் மேல் பாகத்தில் இருக்கிற சாயிலுக்கு மட்டும். அது போல் செய்யும்போது நல்லது. ஒரு 2 டேஸ் வந்து நல்லா நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லை பாதி தொட்டி ரொம்ப அளவுக்கு 1 நாள் to 1 நாள் ஊற்றலாம் தண்ணி. அதாவது நீங்கள் சாமந்தி செடிக்கு ஊற்றுனீங்கன்னா ஒரு பாதி அளவுக்கு, எந்த அளவுக்கு ஊற்றினா பாதி அளவுக்கு வருமோ அந்த அளவுக்கு ஊற்றிட்டு விட்டுடலாம். நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது சாமந்தி கணக்கு. நான் சொல்கிற அளவுகள் வந்து இப்போ இந்த பாட்டுக்கே வந்து 1/4 பங்கு மண், 1/4 பங்கு மணல், 3/4 வந்து கொக்கோ பீட்டு. அது போல் நீங்கள் நல்ல ரேஷியோ இந்த அளவில் நீங்கள் கலந்து வச்சுக்கினீங்கன்னா சூப்பராக செடி வளரும். சாமந்தி கன்று கிரிசாந்திமம் பிளான்ட் வந்து சாயில் ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் நட்டிங்கன்னா நான் சொன்ன போலேயே சூப்பராக வளரும். மொட்டு கூட வைக்கும். ஏற்கனவே பூச்செடியெல்லாம் காமிச்சிருப்பேன். சாமந்தி செடியில் நல்லா வளருது. ஆனால் வேப்பிலை மட்டும் நீங்கள் சேர்த்துக்கோங்க சாயிலுக்குள்ளே. நான் மறந்துட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றி, தேங்க்யூ.